ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் வந்துட்டு நம்ம மீனா கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்ன உடனே மகளை பற்றி பெருமை பேசுகிறாங்கன்னு பெருமையாக பேசுகிறத விட்டு பெருமையை நினைக்கிறத விட்டுட்டு அவங்க என்ன நினச்சாங்க தெரியுமா? ஆமாம், 10 லட்சத்தை தூக்கி அலைக்கா கொடுத்தா அப்புறம் பெருமையாக தானே நினைக்கணும்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா வருவாடா நீ. மீனா ஒரு பக்கம் அப்பா என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்க, பரவாயில்ல விடுமா, அவங்களுக்கு அவங்க கவலை அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வீட. செந்தில் ஒரு பக்கம் 1000 நோட் பல்ப் எரியுது, என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முஞ்சனுக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. வாங்குன்னு சொல்லிட்டு மீனாவை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ராஜு ஃபோர்ஸ் பண்ணி கதிரை வாங்க வைக்கிறாங்க. அது ட்ராவல்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கோங்க, 2 பேரும் அதாவது வயலை விற்று தான் இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு வயல் வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல, அதானே பார்த்தேன் பாண்டியனா கொக்கானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரியாக்ஷன் வேற மாதிரி, வேற லெவல் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம செந்தில் இருக்காரே, அவர் வந்து மீனாவை கூட்டிகிட்டு போய் ஊர் சுற்றி சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆரம்பிச்சிட்டேன்டா இவன் அலப்புற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷன். இன்னொரு பக்கம் நம்ம சரவணன் வந்து கதிருக்காக இடம்லாம் பார்த்து ட்ராவல்ஸ் வைக்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த சந்தோஷமான விஷயத்தை இங்கே வந்து சொல்ல, 2 கார் வந்து வாங்கிட்டேன் செகண்ட் ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வேலை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், டிரைவர் தான் ஒரு ஆள் வேணும், என்னோட ஃப்ரெண்டு அங்கே வேலை பார்க்குறவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூடிய சீக்கிரமே ஆரம்பிச்சிருப்பா, நாளை மறுநாள் ஸ்டார்ட் பண்ணலாம் பூஜையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பூஜை? ஆயுத பூஜையா? இல்லைப்பா, கடை ஓப்பனிங்ப்பா, வேற லெவல்ப்பா அப்படிங்கிறாங்க. சீஃப் கெஸ்ட்டாக யாரைப்பா கூப்பிட போகிறீங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு சீரியலில் வரவங்க யாராவது வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம், பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, இங்கே இந்த கூத்து நடந்தாலுமே இன்னொரு பக்கம் நம்ம அரசியாக படிக்க அனுப்புகிறாங்க. எங்கள் காலேஜுக்கு பாட்டி ஒரு பக்கம் பல்ல காமிக்கிறாங்க. பாட்டிக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறது, வயசாயிடுச்சு. அதுக்கப்புறம் குமார் வந்து நிற்க அப்படியே லவ் ஃபீலிங்ஸோடு முடிக்கிறாங்களாமா. ஓகே.